ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய வீட்டில் வந்து ஒரு ஓல்டு வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபா ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓல்டு வாஷிங் மிஷின் வந்து ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் அண்ட் ஒரு சிங்கிள் சீட்டர், அது ஹுட்டன் இதுதான், குஷன் மேலே இருக்கும். ஸோ அது எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னா செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி என் வீட்டு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணால் காலே எடுக்கலை. அப்புறம் வந்து நான் விட்டுட்டேன். அப்புறம் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு கால் வந்தது. அப்போ என்னால் எடுக்க முடியல. அப்போது நான் வந்து பாத்ரூமில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு திரும்பவும் அவங்களுக்கு 2 தடவை கால் பண்ணாங்க. செகண்ட் டைம் நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரிங்க ஒரு ஓல்டு வாஷிங் மிஷின் ஐஎஃப்பி இருக்குது அண்ட் வந்து ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபா வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். எவ்வளோங்க என்ன கேட்டேன். அவங்க எங்கேருந்துங்க எங்கே ஷிஃப்ட் பண்ணணுங்க? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். ஒரு 4 தடவை கேட்டிருப்பாங்க. அப்புறம் எவ்வளோ ஆகுங்க நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க 1500 சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது வந்து வேறு பில்டிங்கு ஷிஃப்ட் பண்ணணுமோ இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரே பில்டிங், ஒரே பில்டிங் தான் ஃபுல்லாக, அப்படியே ஸ்டெப்ஸு கீழே. செகண்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து 1500 கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இத்தனைக்கும் வந்து அவங்க வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களே பிஸியாக இருந்தால் அவங்களால காலே பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 தடவை அவங்களே கால் பண்ணி வந்து என்ன வேலை இருக்குன்ட்டு கேட்டாங்க. எதுக்காக கால் பண்ணீங்க, கால் வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி அநியாயமாக வந்து கேட்குறாங்க. 1500. நான் சொன்னேன் 600க்கு வருவீங்களாங்க? ஐயோ இல்லைங்க 1500 தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாஷிங் மிஷினும் ஒரு சோஃபா வந்து ஷிஃப்ட் பண்ணணும். 2 பேர் தேவை. ஒரு வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வந்து தனியாக ஒருத்தரால் தூக்கிட்டு கீழே போக முடியாது. 2 பேருக்கு வந்து 300 கொடுத்தா கூட கூலி 600 ஆகும். மேக்ஸிமம் ஒரு 800 கூட கொடுக்கலாம், ஓகேவா? ஆனால் இவங்க வந்து அநியாயமாக 1500 கேட்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து வேலையே இல்லாமல் சும்மா தான் இருக்காங்க. இப்போல்லாம் படித்தவன் தான் வந்து ரொம்ப பாவம் போல். படிச்சுட்டு இந்த இப்போ எல்லாரும் படிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். மினிமமாக படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க போல். நான் வந்து 2016 நான் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் போனேன். பிபிஓ தான். ஒரு 8500 தாங்க சம்பளம். அது வந்து பிபிஓ வாய்ஸ் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து அந்த வெப்சைட்டில் எழுதணும். அந்த கால் வந்து கேட்டுட்டு வாய்ஸ் கால் நாங்கள் போட்டுட்டு அந்த ஃபீட்பேக் அதுக்கப்புறம் எழுதணும் ஒரு வெப்சைட்டுக்கு. அதுதான் என்னோடய ஜாபு. அதுக்கு வந்து காலையில் 9 to 6 எனக்கு ஒர்க்கு. எவ்வளோ ஒரு மினிமமாக ஒரு நாள் மினிமம் எவ்வளோ டார்கெட் வச்சு எவ்வளோ கால்ஸ் நீங்கள் எடுக்கணுன்ட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். கண்டினியூஸாக கால் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு கூட 1/2 hour தான் டைமு. அதுவும் வந்து 1/2 hour லஞ்சுன்ட்டு லாகின் அங்கே போட்டுட்டு லஞ்ச் பீரியட் போட்டுட்டு போகணும். அது கூட டைம் எல்லாம் செக் பண்ணுவாங்க. 8500 பாருங்களேன், ஒரு 350 ஒரு நாள் சம்திங், அரவுண்டு 300 350 சம்திங் வரும். இவங்க வெறுமனே இங்கே ஒரு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஒரு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு 1500 கேட்குறாங்க. அவ்வளோ மோசமாக இருக்காங்க. நம்மலாம் வந்து ஆட்டோக்காரங்க தான் வந்து மோசமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது கூட ரிஸ்க் இருக்குது. ஒரு வந்து நம்மளோட உயிரை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறாங்க. இது வந்து இது கொஞ்சம் வெயிட் தூக்குறது கஷ்டம்தான். ஆனால் வந்து இது என்ன அவ்வளோ ரிஸ்க்காக ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தூக்கிட்டு போய் வைக்கலாம். அதுக்கு வந்து 1500 கேட்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேலைக்கு இந்த காலத்தில் வந்து ஆள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த காலத்தில். படித்தவன் தான் வந்து பாவப்பட்ட ஆள் போல். ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சு அங்கே ஒரு அடிமை கொத்தடிப்ப மாதிரி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் போல்.